பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஆர்ப்பரிக்கும் ஒரு கடல். வானத்திலிருந்து காத்து சீறி அடிக்குது, அலைகள் மலை அளவு எழும்புது. அந்த கடலுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதன் நிக்கிறாரு. அவர் உடம்புல அரசருக்கான ஆடை இல்ல, படைத்தலைவருக்கான கவசம் இல்ல. அவர் கையில இருந்தது ஒரு சாதாரண தடி. முன்னாடி அபாயகரமான கடல், பின்னாடியோ அசுர வேகத்துல இவரை கொல்றதுக்காக பின்தொடர்ந்து வரும் பார்வோனும் அவனது படைகளும். ரெண்டுக்கும் நடுவுல தனியா அவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் முகத்துல துளி கூட பயம் கிடையாது. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பறந்து விரிந்திருந்த அந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்ன அவர் அடுத்த கணம் தன் கையில் இருந்த தடிய வானை நோக்கி உயர்த்தி காட்ட அங்க பெரும் அதிசயம் நடந்துச்சு. இயற்கை தன்னுடைய சட்டத்தையே உடைத்த தருணம் அது. ஆகாயத்தில் இருந்த காற்று கத்தி மாதிரி அந்த பெரும் செங்கடலை கிழிக்க, இரு பக்கமும் தண்ணீர் சுவர்களா நிற்க, நடுவுல உலர்ந்த பெரும் பாதை உருவாச்சு. அந்த பாதை வழியா நெடுங்காலமா அடிமைகளா வாழ்ந்த மக்கள், ஆணும் பெண்ணும் குழந்தைகளா பயம் கலந்த நம்பிக்கையோட கண்ணீர் ததும்பி வர ஓட ஆரம்பிச்சாங்க. பின்னாடி வெறியோடு துரத்துக்கிட்டு வந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் அந்த பாதைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தடிய உயர்த்தி பிடிச்சிருந்த அந்த மனிதன் சட்டுன்னு தடிய கீழே இறக்க, கடல் தன் பழைய கோபத்துக்கு திரும்புது. அந்த கடல் நீர் மொத்தமா மூடி அரசனையும் அவருடைய படையையும் உயிரோட விழுங்குது. இந்த நிகழ்வு பல நூறு வருடங்களா வழி வழியா சொல்லப்பட்டு வரும் ஒரு பெரும் கதை. கதையில திருப்பு முனை இருக்கலாம், ஆனா ஒரு கதையே வரலாற்றுல திருப்பு முனையா அமைஞ்சா விஷயம் என்னன்னா, பைபிளும் குரானும் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் உண்மையிலேயே பழங்கால எகிப்துல நடந்ததற்கான ஏகப்பட்ட ஆதாரங்கள் நிகழ்காலத்துல கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கடல் இரண்டாக பிளந்ததா? அந்த பார்வோன் மன்னனுடைய மம்மி கிடைத்ததா சொல்றாங்களே, அது சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன? இவ்வளவு பெரிய சம்பவம் வெறும் கற்பனையா இல்ல அடிமையா இருந்த ஒரு இனத்துடைய முழு வரலாறா? இருவரும் மதங்கள் கூறும் இந்த ஒரு கதை பெரும் கட்டுக்கதையா இல்லை வரலாற்றில் மறைக்கப்படும் உண்மையான மர்மமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய அந்த மர்ம மனிதர் தான் கைத்தடியை கொண்டே கடலை கிழித்தெடுத்த இறை தூதர் மோசஸ்.